ஜனநாயக நாட்டில் விவசாயிகள் போராடுவதற்கு அனுமதி கிடையாதா? விவசாயி ஐயா கண்ணு கேள்வி. தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் விவசாயிகள் இன்று திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் காமினியை சந்தித்து மனு அளித்தனர். மனுவில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டபோது அவர்களை காவல்துறையினர் கடுமையாக தாக்கினர். இதில் அவர்கள் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். எனவே அவர்கள் மீது ஆணையர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில், இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. விவசாயி தான் குத்தகை செய்யும் நிலத்தில் நெல், வாழை, கரும்பு, எள் சாகுபடி என எதை வேண்டுமானாலும் சாகுபடி செய்யலாம். ஆனால் வருவாய் நீதிமன்ற நீதிபதி செல்வராஜ் குத்தகை விவசாயிகள் நெல் சாகுபடி மட்டுமே செய்ய வேண்டும், வேறு எந்த பயிரையும் சாகுபடி செய்யக்கூடாது என மிரட்டுகிறார். இது சம்பந்தமாக சென்னை சென்ற அத்துறை சார்ந்த உயரதிகாரிகளிடம் மனு அளிக்க சென்ற விவசாயிகளை மறித்து கைது செய்தனர். மேலும் சென்னையில் சட்டமன்றம் ஆரம்பித்துவிட்டது, அங்கு சென்றால் மறியலில் ஈடுபடுவீர்கள் என்று கூறி தடுத்தனர். விவசாயிகளை தடுத்ததால் அவர்களை விடுவிக்க கோரி செல்போன் டவரில் ஏறி போராட்டம் நடத்திய விவசாயிகளை மாநகர காவல்துறையினர் டவரில் மேலே ஏறி விவசாயிகளை இறக்காமல் அடித்தனர். காவல்துறையால் தாக்குதலுக்கு உட்பட்டவர்கள் தற்போது காயம் ஏற்பட்டு திருச்சி அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விவசாயிகளை தாக்கிய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். விவசாயிகள் ஜனநாயக நாட்டில் போராட்டம் நடத்துவது அவர்கள் உரிமை. பேருந்து, ரயிலை மறிக்கவில்லை. பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் கொடுக்கவில்லை. இது தொடர்பாக மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்தும் அவர்களை சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மது கடைகளை மூடியிருக்க வேண்டும். அரசாங்கம் நடத்துவதற்கு அதில் வருமானம் வருகிறது என்பதால் நடத்துகின்றனர். அதன் விலை அதிகம் உள்ளதால் குறைந்த விலைக்கு வாங்கி குடித்து இறக்கின்றனர். அதில் இறக்கின்றவர்கள் பெரும்பாலும் பாதி பேர் விவசாயிகளாக இருக்கின்றனர். சாராய கடைகளை மூடினால்தான் தமிழகத்திற்கு விமோச்சனம் பிறக்கும், வருங்கால சந்ததியினருக்கு நன்றாக இருக்கும் என்றார். கள்ளுக்கடை திறக்க வேண்டும் என்று கோரிக்கை வருகிறது என்ற கேள்விக்கு, போதையே இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களது கோரிக்கை. போதை இல்லாத தமிழ்நாடு வளமாக இருந்தது. அந்த நிலைமை மறுபடியும் வர வேண்டும். தமிழ்நாட்டில் இளைஞர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும். பூரண மது விலக்கு தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என அவர் தெரிவித்தார். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. இந்த நாட்டில் விவசாயம் பண்ணுற விவசாயிகள் நெல் தான் விவசாயம் பண்ணோம். கரும்பு வாழையெல்லாம் போட்டால் வாயை அழிஞ்சிரும்னு சொல்லி ஒரு வருவாய் நீதிபதி செல்வராஜ் என்பது திருச்சியில் ஒரு உத்தரவு போட்டு, விவசாய கரும்பு போட்டாலும் விவசாய விட்டு மேடேறு, வாழை போட்டவங்களாம் மேடேறு அப்படின்னு மிரட்டுறாரு. அது சம்பந்தமாக சென்னைக்கு சென்று சிஆர்ஏ கமிஷனர் ஆஃபீஸில் இருக்கிறவர்களெல்லாம் பார்த்து மனு கொடுக்க போகலான்னா எங்களை காவல்துறை தடுத்து போக விட மாட்டேன்டுச்சு. சட்டசபை ஆரம்பிச்சிருக்கு, நீங்கள் போய் அங்கே மறியல் பண்ணிடுறீங்க, போகக்கூடாது அப்படின்னு தடுத்துருச்சு. சரி, தடுத்துட்டா விவசாயிகளை தடுக்கிறாங்களேன்னு விவசாயி டவரில் ஏறினாங்க உறையூரில் சிஎஸ் ஆஃபீஸ்கிட்ட. அதை ஒரு எஸ்ஐ பிடிச்சி அடிக்கிறார் விவசாயியை. அவங்க இன்னொருத்தர் வினோத் எஸ்ஐ வினோத் ஞானசேகரம், அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். விவசாயியை போராட்டமே நடத்த, ஜனநாயக நாட்டில் போராட்டம் நடத்துவது தான் உரிமை. நாங்கள் பஸ்ஸை மறிக்கல, ரயிலை மறிக்கல, எதையும் மறிக்கல. ஜனங்களுக்கு பப்ளிக் மோட்டருக்கு ப்ராப்பர்ட்டியை நாங்கள் டேமேஜ் பண்ணல. இப்போ அந்த டவரில் ஏறினா அவங்கள பிடிச்சி அடின்னு அடித்து 4 பேர்த்த 3 பேர் இப்போ பெட்டில் இருக்காங்க 3 நாளாக. அவங்கள என்ன பண்ணியிருக்கேன்னு கமிஷன்கிட்ட கேட்க வந்தோம். இல்லை இங்கே போராட்டம் நடத்துறதுக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்க வந்தோம். மேலே நடவடிக்கை எடுத்து நான் சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்கிறேன். கண்டிப்பாக அவங்க நான் நடவடிக்கை எடுப்பேன். இந்த நாட்டினுடைய கண் விவசாயிகள் உழுதுண்டு வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று கூறி கமிஷனர் அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் அந்த நடவடிக்கை எடுக்கிறேன். விவசாயியை தாக்குவது தவறு, கேஸை போடணும். நீங்கள் தப்பு பண்ணால் அவங்க மேலே கேஸ் போடுறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது, எல்லா உரிமையும் இருக்குது. நான் தாக்குவதற்கு உரிமை இல்லை என்று சொல்லி நீங்கள் கண்டிப்பாக இந்த வாரத்தில் நடவடிக்கை எடுக்கிறேன்ருக்காங்க. எடுப்பார்கள் என்று நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம்.